ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது மேம்? ரிஷப ராசி காலபுருஷ தத்துவப்படி 2வது ராசி, பொருளாதாரத்துக்குன்னு உண்டான ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது, காளையனுடைய வடிவத்தை கொண்டது. ஸோ ரிஷபம் சொல்லும் போது அந்த ராசியில வந்து பாத்தீங்கன்னாக்கா சந்திர பகவான் உச்சமடைகிற ராசியா இருக்கக்கூடியது. அதே போல சர்ப கிரகங்கள்ல ராகு உச்சமடைகிற ராசி அப்படிங்கிறது இந்த ரிஷபத்தை சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிஷபத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதம் மிக சிறப்பான அம்சங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஏன்னா சுக்கிரன் வந்து உச்சமடைகிற ராசி மீனத்துல இப்ப பயணிச்சிட்டு இருக்காரு. இந்த மாதம் அவர்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் பொருளாதார ரீதியான உயர்வுகளை நிச்சயமா சந்திக்கக்கூடிய மாசமா இது இருக்க போகுது. கண்டிப்பா மேம். புதிய தொழில் தொடங்கலாமா? புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்கும்போது 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. இங்க 10ல் செவ்வாய், புதன், ராகு எல்லாருமே இருக்காங்க. இருக்கிற தொழிலை மெயின்டைன் பண்ணிட்டு வரதே சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னாக்கா இந்த கோச்சார கிரகங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டை ஏற்படுத்தி கொடுக்க போது தாராளமா தொடங்கலாம். ஓகே மேம்.